மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. இப்போ யாரு இந்த ஜெனரேஷன் எக்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஜெனரேஷன் ஒய்க்கும் ஒன்றும் தெரியாது. இந்த ஜெனரேஷன் ஜெட் இருக்குது பாருங்க, அபாயகரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர். கரெக்டாக சொல்லிச்சிங்க பாருங்க. எலன் மாஸ்க் எவ்வளோ துட்டு வச்சிருக்காரு தெரியுமா அவரு? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், 56 லட்சம் கோடியாம். அவெல்லாம் எவ்வளோ பூஜ்ஜியம் வரும்னு எனக்கு தெரியாது மேடம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்கலாம். 56 லட்சம் கோடி. அடே அப்பா, எனக்கு ஒன்றும் அவன் மேல கருத்து இல்லை, பிசினஸ்மேன் வாழட்டும். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்தில் பேசுகிறார், அந்த வார்த்தையை நான் கேட்டேன், அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கிறேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. வெற்றியாளர்கள் தன் ரகசியத்தை சொல்வதில்லை, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தவிர மற்ற யாரும் தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லித் தருவதே இல்லை. மிரட்டுகிறார்கள், வெற்றியையும் தோல்வியையும் சொல்லி மிரட்டுகிறார்கள். எலன் மாஸ்க் சொன்னான், சூப்பர் இன்டர்வியூங்க, அது முடிஞ்சா கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, இங்க நிறைய குழந்தைகள் என்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வரீங்க மேடம், பேசுறீங்க, அப்படியே எழுச்சியா இருக்குதா, அப்படியே மலையை பேத்துடலாங்கிற மாதிரிலாம் மனசு எழுச்சியா இருக்குதா? ஒன்லி 2 hours தான். அப்புறம் மறுபடியும் சொயின்னு பரமபதத்துல இருந்து பாம்புல இறங்குற மாதிரி இறக்கி வந்து சோழி விழுந்துருது கீழே. என்ன மேடம் பண்றது? அவங்களுக்கான பதில் இது. உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு களைப்பாக இருக்கிறேன் தெரியுமா? நான் காலையிலிருந்து சாப்பிடல தெரியுமா? ஆனா குரல்ல ஏதேனும் தொய்வு தெரிகிறதா? ஏன்? எலன் மாஸ்க் சொன்ன பதில் எனக்கு புரிந்து போயிட்டு. பாருங்க, அவன் சொன்ன பதில் பாருங்க. நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள், சரி, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே எப்படி தயார் செய்து கொள்கிறீர்கள்? சூப்பர் கொஸ்டின் இது. ஜனவரி 1 வந்துச்சா? 10 ரெசல்யூஷனாவது மனசுல வச்சிங்களா? 5ஆம் தேதி அது இல்லாம ஆயிடுச்சா? ஒன்லி 4 days தான். இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன், இன்னிலிருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், இன்னிலிருந்து ஒரு 3 hours ஆவது படிப்பேன், டெய்லி குளிப்பேன், மொபைல்ல 2 மணி நேரம் தான் பயன்படுத்துவேன். எல்லாம் ஒரே நாள்ல போயிடுது. என்ன பதில் பாருங்க. நான் ஒன்னு சொல்றேன், எலன் மாஸ்க்கு சம்பாதிக்கணும்னு தோணுது, அவன் இதை சொல்றான். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இலக்கை அடையணும்னா ஃபார்முலாவை பின்பற்றுங்க, அவ்வளவுதான் விஷயம். சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கலாம், தேர்வில் எழுதி வெற்றி பெறணும்னா வெற்றி பெறலாம், பிரச்சனைகளை தீர்க்கணும்னா தீர்க்கலாம். பட் இதுதான் பதில். அவன் என்ன பதில் சொன்னான் பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. யோ, உன் இலக்கை அடைகிறதுக்கு உன்னை மோட்டிவேட் பண்றது எது? ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறல்ல, அதை அடைய முடியாமல் உன்னை நீயே சாய்ந்து போனால் அதை நீ எழுச்சி பண்ணிக்கிறியே, அந்த எழுச்சி எப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னு கேட்கிறான் முன்னால இருக்கிற இன்டர்வியூவர். எலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஓ, புரியுற மாதிரி தானே கேட்குறேன், சரி போ, சொல்லாத போ. ஆனா நான் கேட்கறது என்னன்னு உனக்கு தெரியும்ல, என் தவிப்பு உனக்கு புரியும்ல, உனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அவன் சொன்ன பதில டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், நீ தானே இலக்கை நிர்ணயித்தாய், அதை அடைவதற்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன், இலக்கு தானேங்க மோட்டிவேஷன். இன்னும் புரியல தானே நமக்கு? இந்த மா ராமலிங்கம் சார்னு ஒருத்தர் பேசுவார், புலவர் ராமலிங்கம். நானும் அவரும் அட்லாண்டா அமெரிக்கா போயிருந்தோம் போன வருஷம். அவரை எல்லாருமே வந்து புலவர் ராமலிங்கமா ஒரு சின்ன பிள்ளை வந்து கேட்டுச்சிங்க, உண்மையாவே கேட்டுச்சிங்க, நாங்கெல்லாம் சாட்சி. அந்த சன்ஃப்ளவர் ஆயில் உங்கள் தான் கேட்டுச்சு. யாருக்குமே புரியல. அப்புறமா தான் புரியுது, அவர் சன் டிவியில் பேசுறாரு, அவர் புலவருங்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்துருச்சு அந்த புள்ள.
சன்ஃப்ளவர்னு சொல்லுது. அவர் சூப்பரான ஒரு ஹியூமர், காமெடி கிடையாது அவர்கிட்ட, ஹியூமர். அவர் சொல்றாரு, உங்களுக்கு எலன் மாஸ் சொன்ன பதில் இப்ப புரிஞ்சிரும் பாருங்க. ஏன்னா நமக்கு இன்னுமாய் சொற்களுக்கு விளக்கம் தெரிகிறது, தேடுகிறது மனசு. அப்படி சொன்னா அப்படி புரிஞ்சுக்க முடியறது இல்ல நம்மளால. ஏன் தெரியுமா? தொடர்ந்து இத்தகைய காட்சிகளை, காணொளிகளை கண்டுகொண்டே இருந்தால் யார் எது சொன்னாலும் அதை பிரித்து அறியக்கூடிய மனம் நமக்கு வாய்க்காது. புத்தகத்தை வாசித்தால் வாய்க்கும் என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழாக்களை நடத்துகிறது. அது ஒன்னும் ரீல்ஸ் ப்ரோக்ராம் நடத்தல. அந்த ரீல்ஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கலாம் தானே, அது ஏன் புத்தக திருவிழாவை நடத்துது? நான் ஏன் புத்தகம் வாசிங்கன்னு சொல்றதுக்காக புத்தக திருவிழாவில் வந்து இதை சொல்றேன். அவர் சொன்னாரு, ராமலிங்கம் சார் சொன்னார், அவர் பட்டிமன்றத்தில் ஜோக்கா சொன்னார், அது எனக்கு பெரிய பாடம். தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு அவர் சொன்ன அந்த ஜோக்கை நான் அப்ளை பண்றேன். அப்ளிகேஷன் தானே எல்லாமே. அவர் சொன்ன அப்ளிகேஷன் இதுதான். 3 பேர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 10 வருஷமா சேர்ந்து வேலை செய்யறாங்க. மத்தியான சாப்பாடு 3 பேரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன்லயும் டிஃபன் மாறுறதே இல்லை. இட்லினா இட்லி தான் 10 வருஷமா. தயிர் சாதம்னா தயிர் சாதம் தான். அடுத்தது சப்பாத்தினா சப்பாத்தி தான். எல்லாரும் ஒரு நோட் எழுதி உள்ள போட்டாங்க. 10 நாள்ல டிஃபன் மாறலனா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன். எது? இட்லி. தயிர் சாதம் நானும் 10வதுலேருந்து குதிச்சிருவேன். சப்பாத்தி நானும் 10வதுலேருந்து குதிச்சிருவேன். 3 பேரும் அமிச்சிட்டாங்களா? 10 நாளும் டெய்லி நோட் போகுது. 10வது நாள் திறந்து பார்த்தாங்கங்க, இட்லி தான், தயிர் சாதம் தான், சப்பாத்தி தான். குடு 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 கூட 3 மேலே ஏறிச்சிங்க. கட 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 கடன்னு 3 குதிச்சிருச்சுங்க கீழே. ஆஸ்பத்திரியில் 3 கிடக்குதுங்க. 3 பேருடைய வீட்டில் இருந்த மனைவிமார்கள் ஓடி வராங்க. இதுதான் காட்சி. இந்த இட்லி இருக்குல்ல, ஐயோயோ நீங்க சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேனே, நான் தோசை போட்டு தந்திருப்பேனே, இப்படி செத்துட்டீங்களேன்னு அழுவுது. தயிர் சாதம் இல்ல, தயிர் கலக்காம வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே, நீ இப்படி மேல இருந்து விழுந்துட்டியே. சப்பாத்தி மட்டும் அழுவல, அப்படி டெட் பாடியை பார்த்துக்கிட்டே நிக்குது. கூட இருக்கிற நர்ஸு சொல்லிச்சான், ஐயோ புருஷன் செத்து போயிட்டான், அழ மாட்டியா? இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அவங்க இட்லியை அவங்க வைப் பண்ணுறாங்க, இவர் தயிர் சாதத்தை அவங்க வைப் பண்ணுறாங்க. இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுறான், இந்த ஆள் ஏன் குதிச்சான்னு எனக்கு தெரிலன்னு. நம்ம வேலையை நாமளே பண்ணிக்கிட்டு நாமளே தண்டனை பண்ணிக்கிறதா? எலன் மாஸ் சொன்னது புரிஞ்சுதா? உங்களுக்கான விஷயத்தை நான் சகோதரி சொல்லுகிறேன், உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The only person under the sky will help you is you. உங்களை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு அளவுக்கு தான் நாங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். ஒரு 5 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு பேருண்மை தெரிஞ்சதை சொல்லவா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து வாழ்க்கை மாறிடும். நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல ஜெட்லாக். எனக்கு மிட் நைட்டு 12:30 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எழுந்திருச்சு உட்காடுறேன், ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. தூங்கலைன்னா எப்படி 7 மணிக்கு போய் வேலை செய்கிறதுன்னு. நடுவுலலாம் முழிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. சந்தோஷமாக இருந்தாலும், திட்டினாலும், பசிச்சாலும், வயிறு நிறைஞ்சி இருந்தாலும், வெற்றி பெற்றாலும், தோல்வி அடைந்தாலும் தூங்கிடுவேன் நான் உடனே. அது என் பழக்கம். தூங்குறதுக்குன்னு எனக்கு ஒரு காரணமும் தேவை கிடையாது, தூங்குனா தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு 12 மணிக்கு எழுந்து உட்காடுறேன், தூக்கம் வரலன்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததா? உடனே நான் திரும்பி பார்த்தேன், என் டேபிளில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஒரு 2 ஸ்வீட் சாப்பிட்டேன். 2 ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகுமா? ஆமாங்க, ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். அதனால தான் நம்ம ஜெயிச்சிட்ட உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உறவுகளும் கேட்குது, என்ன ஸ்வீட் இல்லையா? புரியலையா? புரிஞ்சிருச்சா? நம்ம ஜெயிச்சா அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நான் அதுக்கப்புறமா தான் ஸ்வீட் கொடுக்கறதுக்கான ரகசியமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லவா? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. வாழ்க்கை மறுபடியும் வாய்ப்புகளை தரும், மறுபடியும் பூ மலரும்,
மறுபடியும் சூரியன் வரும், மறுபடியும் விதை முளைக்கும். அடுத்த நாள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆக அற்புதமான வாய்ப்பு என்பதனை இதோ இந்த வினாடியிலிருந்து எடுத்து செல்லுங்கள், வல்லமை பெறுவீர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லவா, பயங்கர சந்தோஷத்திற்கான உச்சம் சொல்லவா, உயிரோட இருக்கிறோம். நேற்று நைட்ல இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல. காலையில இருந்து எத்தனை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாரும் இருக்கிறோங்க. கொரோனா வந்து மொத்தமா தூக்கிட்டு போச்சுங்க எல்லாரையும், நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிருச்சுங்க. நம்ம இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உயிரோட இருக்கிறது. அதை கொண்டாட முடியல, நகத்தை கடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல போறோம். என்ன இப்போ அவன் நல்லா தான் இருக்க போறான், உனக்கு தான் முட்டி வலிக்க போகுது. ஃபர்ஸ்ட் முட்டி தான் வலிக்கும் பொறாமப்பட்டா. அந்த ரகசியம் தெரியாதா? அட கடவுளே, யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை இன்றைக்கு மனதிலே எடுத்து செல்லுங்கள். உண்மையான உழைப்பு இல்லாமல் ஒருவன் வெற்றி பெற முடியாது. அதை சாதனையாக மாற்றுவதற்கு அவனுக்கு நிரம்ப நாட்கள் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வெற்றியை வரலாறு குறித்துக் கொள்வதில்லை. 2வது முறையாக அதே நிலையில் வெற்றி பெற்றால் குறித்துக் கொள்ளும், வரலாறு குறித்துக் கொள்ளும். 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின நீயே 12th வரியா? வரலாறு ஏன் இல்லாம போயிடுது? எங்க காணாம போயிடுற? கொண்டாடிடுற, வேற ஒண்ணும் இல்ல. வெற்றிகளை கொண்டாடாமல் யார் ஒருவர் அதை பொறுப்பாக்கிக் கொள்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். கொண்டாடுவதற்கு இதில் எதுவும் இல்லை. மற்றவர்கள் கொண்டாடிட்டு போகட்டும், நீங்கள் தன்னிறைவு பெறாதீர்கள். இலக்கை அடைகின்ற வரைக்கும் தன்னிறைவு வரக்கூடாது. அடிப்படையில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம் மனதை ஜெயிப்பது என்பது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. யாராவது நமக்கு துன்பம் கொடுக்கறாங்களா? 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 நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சதுக்காக வந்து வாச்சது விட்டுட்டு போக முடியாத. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சகோதரி சொல்லுகிறேன் ஒரே வார்த்தை. இந்த மண்ணில் சுவாசித்த பாரதி தான் சொன்னான். வார்த்தைகளை பிரிச்சு போடுற, புரியுதா பாருங்க. வார்த்தைகளை பிரிச்சு படிக்கணும். எப்பவுமே குரல் படிக்கிறீங்களா, பிரிச்சு படிங்க. எனக்கு ரஜினிகாந்த் சார் இப்போ ஒரு இன்ஸ்டால ஏதோ ஒன்று பார்த்தேன், சூப்பரா ஒரு மேட்ரு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கோபம் என்பது 1 நிமிடம்தான், ஆனால் அந்த நேரத்தில் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கை முழுவதும் காயத்தை தரும். சூப்பர்ல. நான் ஒரு மொழி ஆசிரியைங்க. மொழிக்கு என்ன வலிமை உண்டு என்பது எனக்கு தெரியும். நான் இப்ப பிரிச்சு பேசுறேன், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு யாரேனும் துன்பம் தருகிறார்களா, அவர்கள் ஏற்கனவே துன்பப்பட்டு இருக்கிறார்கள், இல்லை என்றால் நம்மை துன்புறுத்த மாட்டார்கள். அதுக்கு நானா கிடைச்ச அப்படின்னா நீ தானே கூட இருக்கிற, நீ தான் சரி பண்ணணும், நீ தான் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டா பண்ணிடுவீங்களே. பல நேரங்களில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா, நம் மனதை நம்மளால ஜெயிக்க முடியறது இல்லைங்க. மனதை எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ, ஐயா சொல்றாருங்க மகாகவி பாரதியார். நான் இப்ப உங்களுக்கு ஒரு திரை விலக்கி காட்டுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த திரை விலக்கல்ல இருக்கக்கூடிய காட்சியை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் பாட்டை மனப்பாடம் பண்றோமா, பொருள் புரியறதே இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, 15, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறோம்ல, நீராறும் கடல் உடுத்த, அர்த்தம் தெரியுமா என்ன தெரியும்? தமிழாசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஜனகணமனுக்கு தெரியணுங்க. அது நம் தாய்மொழி இல்லை என்றாலும் நம் தேசிய கீதம். இது நம் தாய்மொழியில் இருப்பது. மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன் நாடகத்தில் எழுதிய அந்த பாயிர பாட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஒவ்வொரு வரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, உடம்பு சிலிர்த்து போயிரும். சிரம் வியந்துன்னு பாட மாட்டோம், திறம் வியந்துன்னு பாடுவோம். புரிஞ்சாதானே இங்க பாடுறதுக்கு.
உன் சிரம் வியந்து, உன் சீரிழமை சிரம் வியந்து, திறம் வியந்துங்க, செயல் மறந்து வாழ்த்துதுமே. திறம் வேற சிரம் வேற. ஏன் புரியலனா பொருள் புரிந்து சொல்வதில்லை. பொருள் புரிந்து சொல்லி பாருங்கள். எந்த வார்த்தை சொன்னாலும் கல்யாண்ஜி சொல்லுவார், எழுத்தாளர்களுக்கெல்லாம் குருநாதர், கவிதைகளின் இமயம், புது கவிதைகளின் இமயம். நான் நிரம்ப நேசிக்கிறேன் அந்த அந்த எழுத்தாளனை. அவன் சொல்லுவான், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உங்கள் வாழ்த்து சொல்லில் இருக்கட்டும் உண்மையான ஒரு சொல். பாருங்க, இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. ஐயோ சின்னஞ்சிறு கதைகள், எப்பா உனக்கு தெரியுமா நேற்று என்ன நடந்துச்சுன்ட்டு? யாரை பத்தி சொல்ற? அதான் அந்த காமாட்சி. நிறைய பேர் வாயில குப்பையை அள்ளிட்டு வருவாங்க. குப்பை தொட்டி நம்ம காது கொட்டிடுவாங்க. இதுக்கு விஷம் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இருக்கு, இதுக்கு முறிவு இல்லை. இந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லை. அதனால்தான் காதுக்கு மூடி இல்லை. பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். ஜாக்கிரதை. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். இதை ஷார்ப்பா வச்சிருங்க. ஷார்ப்பா வச்சுக்கிட்டு நான் சொல்றது அப்படியே கவனிங்க பார்ப்போம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. நம்ம கிட்ட யாராவது எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மெட்டபாலிசம்ல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க காயப்படாம அடிக்க மாட்டாங்க, ஒருத்தங்க காயப்படாம கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஒருத்தங்க காயப்படாம பிபி அவங்களுக்கு ஹை ஆகாது. அவங்க காயப்பட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அது காயப்பட்டதற்கு நீங்கள் காரணமா இல்லையா என்பதல்ல, அவர்களால் நீங்கள் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை புரிந்து கொள்ளுங்கள். துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி. அடுத்தவங்களுக்காகவே ஒரு வார்த்தை சொல்ற, வீட்டுல போய் டைரியில எழுதி வச்சிருக்கோங்க, கோபம் என்பது யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. உடம்புல எல்லாம் ஆடி போயிருங்க. உடம்பு ஒரு வினாடி இந்த கோபம் வரும் பாருங்க, முடிஞ்சு போச்சு. கிட்னி, ரத்தம், நரம்பு, சுகரு, என்னான்னு பேர் வச்சான் பாருங்க அதுக்கு, சுகர்னு. நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. நான் அப்படிலாம் செத்து போக மாட்டேன். மனசுல கஷ்டம் வந்துகிட்டு மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் முதுமை எய்தி சாக மாட்டேன் பாரதி. ஒன்றை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய திரை விலகுகிறது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம எனர்ஜி எப்படி தெரியுமா வேஸ்ட் ஆகுது? எனக்கு தெரியல, குர்ஆன்ல ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தப்பு, ஒரு குற்றம், குர்ஆன்ல பெருசா அதுக்கு தண்டனை உண்டு. நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புறம் பேசுவது. பேசுறோமா? நான் பேசுறதுல நான் நிறுத்திட்டேன். ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? புறம் பேசுவதுக்கு பதிலாக செத்து போலாங்கிறான் வள்ளுவன். யூ வாண்ட் டு ஹியர் தட் குறள்? புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். செத்து போங்கிறான் புறம் சொல்றதை விட. நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம எல்லாரையும் சேர்த்தே கேட்கிறேன். 4 பேர் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு ஆள் போட்டுமே அந்த ஆள்ல அந்த பக்கமா, இந்த 3 போனவனை பத்தி தான் பேசுவாங்க. என்ன குணம் இது? இதிலிருந்து எப்படி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள போகிறோம்? கூட இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதில்லையா? அதான் வல்லமை. நான் ஒரு மந்திர பொடி தூவுகிறேன்.
உடன் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்க 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 அந்த கண்ணியம் பல மடங்கு பெருகி உங்களை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது தவறுதான். ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்குல்ல, இந்த நாக்குல சில பேரு பிளேடு அருவா எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அப்படி வெட்டிக்கிட்டே போறது. சொல்லில் என்ன ஒரு கடுமை! சொல்லில் கடுமையை எப்பொழுது குறைப்போம் நாம்? படிக்கிறதே அதுக்குதான். படிச்ச பொண்ணா பார்க்கிறதே அதான், படிச்ச பையனா பார்க்கிறதே அதான். அந்த ஒரு வினாடி வார்த்தைகளை சமாளித்தல். நான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. என் வாழ்க்கையில சில தவறுகளை நான் செய்ததில்லை, சத்தியமா செஞ்சதில்லை. செய்த தவறுகளை தவறு என்று தெரிந்த பிறகு செய்ததில்லை. சரியா? இது வெற்றியாளர்களுக்கான ரகசியம். ஒரே தவறை அவர்கள் திரும்ப செய்ய மாட்டார்கள். தவறு என்று தெரிந்தவுடன் விட்டு விடுவார்கள். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தவறு செய்யாமல் எல்லாம் உங்களால் இருக்க முடியாது. செய்யுங்கள். அது குற்றம் என்று எப்பொழுது புரிகிறதோ விட்டுவிடுங்கள். அவ்வளவுதான். ஒரு நிலையில் அது குற்றமாக மாறும். அந்த தவறுகள் குற்றமாக மாறும். ராத்திரி 11 மணிக்கு வர்றது தப்பு தான். அது குற்றச் செயலாக மாறுகின்ற வரைக்கும் நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்காமல் 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேருங்கள். இருட்டு சரியானது இல்லை. வெளியில் நீங்கள் பாதுகாப்பற்று இருக்கிறீர்கள். அதனால் சொல்லுகிறோம், மூடிய கதவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெரியவர்கள் அதை மூடி வைத்திருக்கிறோம். நிறைய பேர் துடிக்கிறீர்கள் உள்ளே போவதற்கு. உள்ளே போனால் சிக்கிக்கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் அதை மூடி வைத்திருக்கிறோம்.